இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷனல் ரோல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன்வென்ட்ரிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இன்வென்ட்ரிக்கு என்னென்ன ஃபங்க்ஷனல் ரோல் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிரான்சிட் இன்வென்ட்ரி அப்படி இருந்துச்சுன்னா, ஃபங்க்ஷனல் ரோல்ன்றது அந்த இன்வென்ட்ரி வேலை பார்க்குது அப்படின்னா அந்த இன்வென்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபங்க்ஷனல் ரோல்னால் அதோடைய வேலை என்ன? ஸோ இப்போ ஒரு டிரான்சிட் இன்வென்ட்ரி அப்படின்னு ஒரு இன்வென்ட்ரியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இன்வென்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா, த ஐட்டம்ஸ் தட் ஆர் கரண்ட்லி இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் or in transit between the different locations in supply chains, such as supplier to the factory or from the factory to the warehouse. ஸோ ஒரு டிரான்சிட் இன்வென்ட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கணும். என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சப்ளை பண்ணணும். என்ன சப்ளை பண்ணணும்னா, ஒன்று சப்ளையர்கிட்டேருந்து அந்த ஐட்டமை வாங்கி ஃபேக்ட்ரியில் வந்து வைக்கணும். அப்படி இல்லை ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த பொருளை வேர் ஹவுஸுக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி அந்த பொருள் வந்து இடம் மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இன்வென்ட்ரியை வந்து நம்ம டிரான்சிட் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்சிட் இன்வென்ட்ரியை நம்ம உருவாக்குறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் இன்ஸ்டன்டேனியஸ். ஸோ இதை வந்து நம்மளால் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாத பட்சத்தில் வந்து இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாமா வேண்டாமா, ரீஸ்டாக் பண்ணலாமா வேண்டாமான்றது வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் மெயின்டைன்ட் பிகாஸ் replenishment is not instantaneous and transportation takes times. In case transportation time எடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெப்ளனிஷ்மெண்ட் அதாவது ரீஸ்டாக் பண்ணுறது மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கவர்ஸ் டிமாண்ட் வைல் கூட்ஸ் ஆர் ஆன் த மூவ். இது வந்து இந்த இன்வென்ட்ரி வந்து கூட்ஸ் மூவிங்கில் இருக்கும் போது நம்ம இந்த இன்வென்ட்ரியை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த டோட்டல் டைம். இதோடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டோட்டல் டிரான்சிட் டைம். இது எவ்வளோ நேரத்தில் வந்து போகுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. அண்ட் ஆல்சோ ரேட் ஆஃப் டிமாண்ட். மக்கள் இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் கேட்குறாங்க அப்படின்ற அந்த டிமாண்ட் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ டிரான்சிட் இன்வென்ட்ரின்றது அதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைக்கிள் இன்வென்ட்ரி. Cycle inventory is the portion of the total inventory. டோட்டல் இன்வென்ட்ரியில் ஒரு சின்ன போர்ஷன் தான் இந்த சைக்கிள் இன்வென்ட்ரி. இந்த சைக்கிள் இன்வென்ட்ரி என்ன பண்ணோம் அப்படின்னா, தட் இஸ் ரெக்வயர்டு. இந்த சைக்கிள் இன்வென்ட்ரி எதுக்கு தேவைப்படும்னா, டு மீட் நார்மல் ஆவரேஜ் டிமாண்ட் டியூரிங் த பீரியட் பிட்வீன் 2 சக்ஸசிவ் ரெப்ளனிஷ்மெண்ட்ஸ். 2 ரீஸ்டாக்கிங் பண்ணுற சக்ஸசிவ் ஆர்டர் ரீஸ்டாக்கிங் பண்ணுற அடுத்தடுத்து ஆர்டர் ரீஸ்டோர் பண்ணுற மாதிரியான பீரியட் ஆஃப் டைமில் வந்து நமக்கு ஒரு நார்மல் அண்ட் ஆவரேஜ் டிமாண்டை வந்து இது பூர்த்தி பண்ணும். அதாவது இது ஒரு பார்ட் ஆஃப் த டோட்டல் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டோட்டல் இன்வென்ட்ரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இன்வென்ட்ரி எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஆவரேஜ் டிமாண்டையும் ஒரு நார்மல் டிமாண்டையும் ஆர்டர் ரீஸ்டாக் பண்ணுற டைமில் நம்மளுக்கு பூர்த்தி பண்ணுறதுக்காக இது நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஆர்டர் ரீஸ்டாக் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஆர்டரை ஒரே நேரத்தில் நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெப்ளனிஷ்மெண்ட் அப்படின்றது ரீஸ்டாக்கிங். அதாவது காலியான இடத்துல வந்து புது பொருளை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, புது பொருளை வந்து எடுத்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு தேவைப்படுறது தான் வந்து இந்த சைக்கிள் இன்வென்ட்ரி. ஸோ சைக்கிள் இன்வென்ட்ரி ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த ஆர்டரிங் ஆர் ப்ரொடியூசிங் கூட்ஸ் இன் பேட்சஸ். நம்ம இப்போ லாட்டாக வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் பொருள் காலியாக போகும்போது நம்ம டக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்வென்ட்ரி தான் இந்த சைக்கிள் இன்வென்ட்ரி. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, லாட் சைஸ் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரான்சிட் இன்வென்ட்ரின்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம பைப்லைன் இன்வென்ட்ரின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேஃப்டி ஆர் பஃபர் இன்வென்ட்ரி. சேஃப்டி இன்வென்ட்ரி அப்படின்றது it is an inventory that is an additional cushion of stock held over and above average demand to protect
against uncertainties in demand and supply. ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இன்வென்ட்ரி வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, இட் இஸ் அ ஸ்பெஷல் லெவல் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஸ்டாக். நம்ம ஒரு இன்வென்ட்ரிக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற மெத்தடு தான் வந்து இந்த சேஃப்டி இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டாக் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டிமாண்ட் வந்து அன்சர்டைனிட்டி, யார் வந்து எவ்வளோ டிமாண்ட் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அன்சர்டினிட்டிஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் லீட் டைம் அப்படின்றது வந்து டெலிவரி ஆஃப் கூட்ஸ். ஸோ இப்போது நம்ம ஒரு கூட்ஸை டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற அந்த டைமிங் வந்து நம்மளுக்கு சரியாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த டிமாண்டையும் நம்ம பூர்த்தி பண்ணணும், அண்ட் லீடிங் டைமும் நம்மளுக்கு தெரியாது. அப்படின்ற நேரத்தில் நம்ம ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக எடுத்துக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டாக் தான் வந்து இந்த சேஃப்டி இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்ட்ரா ஸ்டாக் ஆஃப் அன் இன்வென்ட்ரி that is used to maintain the used for the protection against the uncertainties of the demand and lead time necessary for the goods. ஸோ லீட் டைம்னு சொல்கிறது இது டெலிவரி ஆகிற நேரத்தில் நம்ம லீட் டைம்னு சொல்கிறோம். இப்போது இதில் அடிஷ்னல் குஷன்னு சொல்கிறத வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஒரு ஸ்பெஷல் லெவலுன்னு சொல்லலாம். அண்ட் அபவ் ஆவரேஜ் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி வந்து டிமாண்டோடைய சர்டனிட்டியும் சப்ளை லீட் டைம்ஸும் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து அப்போ ஒரு சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஸ்டாக்கை தான் வந்து நம்ம பஃபர் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டிசிபேஷன் இன்வென்ட்ரி ஆர் சீஸ்னல் இன்வென்ட்ரி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆன்டிசிபேஷனல் ஆர் சீஸ்னல் இன்வென்ட்ரின்றது stock accumulated in advance of a predictable or expected future increase in demand or anticipated supply storage. ஃப்யூச்சரில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் சப்ளை ஸ்டோரேஜ் வந்து மாறும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி இன் அட்வான்ஸாக முன்கூட்டியே நம்ம சேர்த்து வைக்கிற அக்யூமுலேட்டட் ஸ்டாக், அந்த ஸ்டாக்கை தான் நம்ம வந்து ஆன்டிசிபேட்டட் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டிசிபேட்டட் இன்வென்ட்ரின்றது a stock accumulated in advance of a predictable or expected future increase in demand. ஃப்யூச்சரில் நம்ம இன்க்ரீஸ் எதிர்பார்க்கலாம், டிமாண்டோட இன்க்ரீஸ் எதிர்பார்க்கலாம், ஆர் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இன் அட்வான்ஸாக முன்கூட்டியே வந்து ஸ்டாக்கை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து இந்த ஆன்டிசிபேஷன் இன்வென்ட்ரியோடைய வேலை. ஸோ ஆன்டிசிபேஷன் இன்வென்ட்ரி ஆர் சீசனல் இன்வென்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸாம்பிள் தீபாவளி, கிறிஸ்மஸ் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளுக்கு மழை வரப்போகுது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொடையை எடுத்து வைக்கிறது இல்லையா. தீபாவளி, கிறிஸ்மஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து சீசனல் இன்வென்ட்ரி வந்து வேலை செய்யும். நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நம்மளால் வந்து இந்த மாதிரி டிமாண்டு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும், சப்ளை ஸ்டோரேஜ் வந்து டக்குன்னு மாறும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிகிற டைமில் வந்து நம்ம வந்து இந்த சீசனல் இன்வென்ட்ரியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். Decoupling inventory consists of buffer stock maintained between sequential manufacturing stages or machine operations to make each process independent of the other. டீகப்ளிங் இன்வென்ட்ரி அப்படின்றது இதில் பஃபர் ஸ்டாக்கும் இருக்கும். அண்ட் இந்த பஃபர் ஸ்டாக் வந்து சீக்வென்ஷியல் மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜஸ். இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல சீக்வென்ஷியலாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஒன்றுக்கடுத்துன்ட்டு ஒவ்வொரு மிஷினாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு பொருளாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது மிஷின் ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லலாம். மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜஸ் ஆர் மிஷின் ஆப்ரேஷன்ஸ் டு மேக் ஈச் ப்ராசஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த அதர். ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது சீக்வென்ஷியலாக பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்க மாதிரி, ஒவ்வொரு ப்ராசஸும் இண்டிபெண்ட்டாக இருக்க மாதிரி நம்ம ஸ்டாக்கை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து டீகப்ளிங் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டீகப்ளிங் இன்வென்ட்ரியில் பஃபர் ஸ்டாக்கும் இருக்கும். இந்த பஃபர் ஸ்டாக் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கு தான் வந்து
நம்ம சீக்வென்ஷியலாக ஒரு இப்போ மேனுஃபேக்சரிங் ஆர் மிஷின் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ப்ராசஸில் இருக்கிற எல்லா இதையுமே வந்து இண்டிபெண்ட்டாக வைக்கிறது தான் வந்து இந்த டீகப்ளிங் இன்வென்ட்ரியோட வேலை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் இப்போ ஒரு புக்கு தயாரிக்கிறோம், ஒரு பென்னு தயாரிக்கிறோம், ஒரு பென்சில் தயாரிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இப்போ பண்ணுற வேலை மிஷின் ஆப்ரேஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே இண்டிபெண்ட் டு ஈச் அதராக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த தயாரிக்கிற வேலைக்கான பொருட்களை நம்ம சேமித்து வைக்கிற மெத்தடை தான் வந்து டீகப்ளிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ decoupling inventories are categorized into 4 distinct groups based on their location and role in the production pipeline. ஸோ இந்த decoupling inventories-ஐ வந்து நம்ம 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அது இருக்கிற லொக்கேஷனையும் அதோடைய ரோல் இன் ப்ராடக்ஷனையும் வந்து வச்சு நம்ம வந்து 4 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று இந்த ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் காம்பனன்ட் பார்ட்ஸ், இன்னொன்று ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இன்வென்ட்ரி, 3 வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் இன்வென்ட்ரி ஆர் ஸ்பேர் பார்ட்ஸ் இன்வென்ட்ரி. இந்த மாதிரி 4 வகையாக பிரிக்கிறோம். ஸோ இப்போ டிரான்சிட் ஆர் பைப்லைன் இன்வென்ட்ரின்றது நம்மளுக்கு தெரியும். நம்மளோட ஐட்டம்ஸ் வந்து கவர்ஸ் த டைம் குட்ஸ் ஸ்பெண்ட் இன் டிரான்சிட். நம்மளோட ஐட்டம்ஸ் வந்து டிரான்சிட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஐட்டம்ஸை ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து டிரான்சிட் இன்வென்ட்ரி. இந்த டிரான்சிட் இன்வென்ட்ரி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் லீடிங் டைம் பேஸ் பண்ணி இது இருக்கும். சைக்கிள் இன்வென்ட்ரி ஆர் லாட் சைஸ் இன்வென்ட்ரின்றது நம்மளோட ஆவரேஜ் டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த சைக்கிள் இன்வென்ட்ரியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் பஃபர் ஆர் சேஃப்டி இன்வென்ட்ரி வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டிமாண்ட் வரும்போது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆர் டிரான்சிட்டில் இருக்கிற பொருள் வர லேட் ஆகும்போது நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஸ்டாக்கு தான் வந்து பஃபர் இன்வென்ட்ரின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சீசன் மாற மாற நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பொருள் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நம்ம ஆன்டிசிபேஷனாக ஸ்டாக் அக்யூமுலேட் பண்ணி வைக்கிறது தான் வந்து ஸ்டாக் அக்யூமுலேஷன் இன் அட்வான்ஸ் தான் வந்து சீஸ்னல் இன்வென்ட்ரி ஆர் ஆன்டிசிபேஷன் இன்வென்ட்ரி. டீகப்ளிங் அப்படின்றது செப்பரேஷன் ப்ராடக்ட் ஸ்டேஜஸ் இண்டிபெண்ட்லி. இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டாக தயாரிக்கும் போது அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி தயாரிக்கிறது தான் வந்து டீகப்ளிங் இன்வென்ட்ரி. அப்படி நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத பட்சத்துலேயும் கூட நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுதான் வந்து டீகப்ளிங் இன்வென்ட்ரி.